வணக்கம். செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்தாலும் லோக்சபா தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாராம். சமீபத்தில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 21வது முறையாக நீட்டித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அமலாக்கத்துறையினர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். 3000 பக்கங்களுடன் கூடிய இந்த குற்றப்பத்திரிகை நகல் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டது. இதனிடையே செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிகிறது. கடந்த முறை புழல் சிறையிலிருந்து காணொலி காட்சி மூலமாக நீதிபதி ஆனந்த் முன்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர்படுத்தப்பட்டார். இதையடுத்து செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலை பிப்ரவரி 7ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பிறகு 2 வாரம் முன் இதில் விசாரணை நடந்தது. அப்போது 21வது முறையாக அவரின் காவல் நீட்டிக்கப்பட்டது. கடந்த விசாரணையின் போது 230 நாட்கள் சிறையில் இருந்தும் அவர் எப்படி அமைச்சராக நீடிக்க முடியும் என்று நீதிபதி கேட்டிருந்தார். 48 மணி நேரத்திற்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டால் அரசின் கடைசி தர ஊழியர் கூட சேவையிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கருதும் போது இவ்வளவு காலம் சிறைவாசத்திற்கு பிறகும் ஒருவரை எப்படி அமைச்சரவையில் தொடர அனுமதிக்க முடியும் என்று நீதிபதி ஆச்சரியப்பட்டார். அரசு ஊழியர் விஷயத்தில் காட்டப்படும் கடுமை இப்படி இருக்கும்போது சிறைக்குள் இருக்கும்போது இலாக்கா இல்லாமல் அமைச்சராக தொடரும் ஒருவர் இங்கே இருக்கிறார். என்ன வேடிக்கை இது? நீங்கள் பொதுமக்களுக்கு என்ன வகையான செய்தியை வழங்குகிறீர்கள் என்று அமைச்சர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஆரியம சுந்தரத்திடம் நீதிபதி கேட்டார். இதில் அமலாக்கத்துறை வைத்த வாதத்தில் சகோதரர் அசோக்குமார் தலைமறைவாக உள்ளார். அவர் இப்படி தலைமறைவாக உள்ள நிலையில் எப்படி செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்க முடியும்? செந்தில் பாலாஜி வெளியில் வந்தால் சாட்சிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்ற காரணத்தை எப்படி ஜாமீனுக்கு காரணமாக சொல்ல முடியும்? அதை மட்டும் அடிப்படையாக வைத்து தொடர்ச்சியாக ஜாமீன் மனு தாக்கல் செய்ய முடியாது. அவர் ஒரே காரணத்தை வைத்து மீண்டும் மீண்டும் ஜாமீன் கேட்கிறார். அதை எப்படி கொடுக்க முடியும் என்று அமலாக்கத்துறையினர் செக் வைத்தனர். இந்த நிலையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறையில் இருந்தாலும் லோக்சபா தேர்தலில் திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கான பணிகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறாராம். அதன்படி தன்னை சந்தித்த சிலர் மூலம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு முக்கியமான தகவல் ஒன்றை அனுப்பியுள்ளாராம் செந்தில் பாலாஜி. அதில் கரூரில் நாம் தான் ஜெயிக்க வேண்டும், கரூரில் இந்த முறை திமுகவே நிற்கட்டும், இப்போது கூட்டணி கட்சியிடம் உள்ள இடம் திமுகவிற்கு வந்தால் நாம் ஜெயிக்கலாம், தேர்தல் பணிகளை எனக்கு நெருக்கமானவர்கள் பார்த்துக் கொள்வார்கள், திமுகவில் சரியாக இருக்கும் சிலரின் பெயர்களையும் குறிப்பிட்டு செந்தில் பாலாஜி தலைமைக்கு தகவல் அனுப்பியுள்ளாராம். கொங்கு அரசியலை கரைத்து குடித்தவர் என்பதால் செந்தில் பாலாஜியின் ஆலோசனைகளை திமுக பரிசீலனை செய்து வருகிறதாம். ஓகே, இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.